பிரதர் கூட தான் வந்து வெளியே எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறார். சஸ்பென்ஸா கூட்டு போறாரு. வாங்க வண்டியில ஏறுங்கன்னாரு, ஏறி உட்காந்துட்டேன். அவ்வளவுதான். நம்பி நம்பி ஏறி உட்கார்ந்துருக்கோம் சாமி. என்ன பண்ணுவாரு தெரியாது. போலீஸ் வேற. நம்பிராஜன், என் பேர் ராஜன். அப்ப நம்பிதான் ஆகணும். நம்பிராஜன். அதனால பயமா தான் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற, ஊரு தெரியாத ஊரு. நமக்கு கேஸ்ல கோட்டா கொஞ்சம் குறவா இருக்கு. ஒரு ஆள் சிக்கி இருக்காங்க. வந்துகிட்டே கேட்டுருவாரு. வெரி லவபிள் பிரதர். ஆக்சுவலா நானும் ராஜன் சாரும் வந்து ஒரு ஷார்ட் டேஸ் பழக்கம் தான். டேஸா கணக்கு போட்டா அதிகம் போனா ஒரு 10 days இருக்கும், அவ்வளவுதான். பட் we become very closer within those few days. ரொம்ப ஒரு ப்ளசண்டான. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், he used to tell everything very clear and clarity. அவர் இப்பதான் சொன்னார், நான் டீச்சர் வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தேன்ட்டு. he is very fit for that. பட் இனிமேல் போக முடியாது. இல்லை, ஒரு விஷயத்த புரிகிற மாதிரி சொல்லணும்ல. ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறதுக்கு காரணமே அவனோட டீச்சர் தான். சொந்தமாக ஒருத்தன் படித்து பாஸ் ஆகிறத விட அந்த த வே ஆஃப் டீச்சிங் இருக்குல்ல, அது. ஸோ அந்த வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லை, இன்னொன்று இங்கே வந்து போலீஸ்காரனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாத்தியார். அப்படியா? ஆமாம், இங்கே போலீஸ்காரங்க வந்து வாத்தியார்னு போடுவாங்க. ஏன்னா வாத்தியார் தான் வந்து திருத்துருவாங்க. நாங்களும் அதே தான் திருத்துறோம். கொண்டு போய் வச்சு கொஞ்சம் தட்டி தட்டி பார்த்து கொடுத்து, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும்ட்டு. அதனால வந்து இங்க வந்து எங்களுக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கு, சேகு. சேகுன்னா வாத்தியார். மலாயில வந்து சேகு. சேகுன்னா தமிழ்ல வாத்தியார் சொல்லுவோம்ல, வாத்தியார். எங்க வாத்தியார் மாதிரி நீங்க வாத்தியாரா என்ன வாத்தியாரா எங்க கூட்டு போறாங்களா? இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடம் வந்திருக்கோங்க. எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடியுதா? இப்ப முடியுதா பாருங்க. பேக்ரவுண்ட்ல இருக்க மண்டபத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் க்ளூ கொடுப்போம். இப்போ பின்னாடி ஒரு மலை தெரியுது, ஏதோ ஒரு மலை கோயில். ஓகே, இப்ப பாருங்க, இதுதாங்க பத்துமலை முருகன் கோயில். சூப்பரா. ஐயோ, இங்க பாருங்களேன், சின்ன குழந்தை மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அடடடடடடடா, சூப்பர் 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 சூப்பர். நம்ம இந்த பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருந்து ஆளை காணாமன்னு தேடினா இங்க இருக்கேன். என்ன போலீஸா இருந்து என்னங்க, அவரும் ஒரு மனிதர் தானே. அந்த மிருகங்கள் மேல ஆசை இல்லை அப்படின்னா அவர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாரா என்ன? என்ன ராஜன் சார், கரெக்டா? அடேங்கப்பா, நான் லுக்குடா. இங்க முன்னாடி கீழே தெரிகிறதாங்க பிள்ளையார் கோயில். வழக்கம் போல பிள்ளையார் ஆரம்பித்தார். அடுத்து இதுதான் வந்து மலைக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ். இந்த பத்துமலை முருகன் கோயிலை தான் இப்போ நம்ம விசிட் பண்ண போகிறோம். இந்த முருகரோட சிலைங்க 2006 கட்டப்பட்டுச்சு. எவ்வளோ வேல்யூ தெரியுங்களா? அதாவது எவ்வளோ செலவாச்சு தெரியுங்களா? 25 லட்சம் மலேசியன் ரிங்கெட் செலவு பண்ணப்பட்டு கட்டப்பட்டுச்சு. இதுக்கு பூ டெக்கரேஷன் பண்ணணுன்னால 15,000 ரிங்கெட் செலவாயிருக்கு. இதோட உயரம் 140 அடி, மலையோட உயரமும் 140 அடி. ஸோ இந்த சிலையோட உயரமும் 140 அடி. அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த மலை உயரத்துக்கு இந்த முருகன் சிலையை கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலாக கட்டியிருக்காங்க. ரெண்டுமே 140 அடி. ஓகே, 272 ஸ்டெப்ஸ் ஏறணுங்க. முடியுமா உங்களால்? இல்லைன்னா நான் ஏறேன், ஃபாலோ பண்ணுங்க. கமா, எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் முருகன் ஸ்டாச்சு, இந்த பக்கம் நம்ம மேலே ஏறி போகிறோம்.
ஏறுடா ஏறுடா கேட்டு ஏறுடா. நாடுகளை கடந்து மதங்களை கடந்து எல்லாரும் பார்க்க வர ஒரு இடம் இந்த இடம். இப்போ கூட்டம் கொஞ்சம் குறைவு. ஆக்சுவலாக 2 நாள் முன்னாடி எல்லாம் பயங்கர கூட்டம் இருந்துச்சான். பாருங்க, ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஸ்டேஜஸ். ஓகே, வில் மூவ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக லைம் ஸ்டோன்ஸ், அதாவது சுண்ணாம்பு பாறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு பாறையோட மலை தான் இது. ஸோ ஆரம்பத்தில் வந்து இந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த சுண்ணாம்பு பாறைகள் எப்போ வேணால் கொலாப்ஸ் ஆகும், அப்படியே இடிஞ்சு விழுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாம். நாங்கள் இருந்தாலும் நம்ம ஆட்கள் வந்து மிகவும் அடம் பிடிச்சி இதை விட சிறப்பான குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடமாக அப்படின்ற ஒரு மொழிக்கு ஏற்ற மாதிரி, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எங்களுக்கு கண்டிப்பாக கோயில் தேவை அப்படின்னு நினச்சி இந்த கோயில் எங்கள் கட்டி சிறப்பாக பண்ணிட்டாங்க. மிகவும் அழகு. பாருங்கள், வரவங்க கூட மதசார்பற்றவர்கள் தான் எல்லாருமே வராங்க. உலகம் முழுக்க இருந்து வரவங்க, இங்கே வரவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. 1920 வருஷம் முதல்ல இங்கே மரப்படிகள் போட்டாங்க. அப்புறம் அது சரி இல்லைன்ட்டு அதை மாற்றி 1930வது வருஷம் ஆரம்பித்து காங்கிரீட் படிகள் போட்டாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளோ வசதிகள் இருக்கிற இந்த காலத்தில் ஸோ இந்த படிகள்லாம் வந்து நல்லா போட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த காலம்னா எந்த காலம், 1891 1891 இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. திரு தம்புசாமி அப்படின்றவர் தான் இந்த கோயில் கட்டுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காரு. பாருங்கள், அந்த காலத்தில் வந்து எந்த வசதிகளும் இல்லாத காலத்தில் இவ்வளோ உயரமான மலைகளில் படியேறி வரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். மிகவும் செங்குத்தான ஒரு இடங்க இது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், மிகவும் செங்குத்தான ஒரு இடம். ஏறத்தாழ ஒரு 1891 வந்து இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சது, அதை கட்டினது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த பத்துமலை முருகன் கோயிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்றது 2-3 காரணம் சொல்றாங்க. ஒன்று, பக்கத்தில் இருக்க சுங்காய் பத்து, அதாவது சுங்காய்னா ஆறு, பத்துன்னு ஒரு ஆறு ஓடுது பக்கத்தில் இந்த கோயிலுக்கு பின்னாடி. அதனால இதுக்கு பேர் வந்து 10 கேவ்ஸ் அப்படின்ற பேர் சொல்றாங்க. இன்னொன்று, 10 குகை இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து 10 குகை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் வந்து, உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 6 படை வீடுகள் தெரியும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. அதே மாதிரி மலேசியாவுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஈப்போல வந்து ஒரு கல்லுமலை முருகன் கோயில் இருக்கு, பினாங்கில் தண்ணிமலை முருகன் கோயில் இருக்கு, மலாக்கால சன்னாசி மலை முருகன் கோயில் இருக்கு. ஸோ அந்த 6 இது கூட ஒரு 4 சேர்ந்துச்சுன்னா இது 10வது கோயில் அப்படின்றதுனால இது 10 கேவ்ஸ், 10 மலை முருகன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையான காரண பேர் என்ன அப்படின்றது தெரியல. இந்த கோயில் கட்ட ஆரம்பித்த நேரத்தில் வந்து இதுக்கு பெரிய அப்ஜெக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா இந்த லைம் ஸ்டோன் வந்து உடஞ்சி விழலாம், அதனால் வந்து மக்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல இது மாதிரி வந்து உடஞ்சி கொலாப்ஸ் ஆகி ஒரு பிரச்சனை உண்டு இங்கே மலேசியாவுக்கு. அதனால் வார்ன் பண்ணாங்க. இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து இங்கே கோயில் கட்டியே தீரணும் அப்படின்ட்டு கட்டின கோயில் தான் இது.
அதனால இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சுக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த 2024 வருஷத்தோட இது வரைக்கும் இந்த கோயிலை கட்டி 132 வருஷங்கள் ஆச்சு. பட் இறைவனதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. என்ன பியூட்டிஃபுல் சன்லைட் ஸ்ட்ரோக் பாருங்க, அருமையாக இருக்கு. அதுவும் இல்லாமல் மேலே இருந்து கூட நிறைய தண்ணி சொட்டுது மேலே. பாருங்க இந்த கிரவுண்ட் எல்லாமே வாட்டராக இருக்கு பாருங்க. இது என்ன அப்படின்னா மேலே இருந்து சொட்டுற தண்ணி தான் இது. சூப்பர். மேலே இருந்து அது பாருங்க அங்கே விழுது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். தெரியுது பாருங்க. பெருசாக கிடைக்கும் மேலே அது மேலே அந்த தண்ணி சொட்டுறது உங்களுக்கு தெரியுதா பாருங்க. மேலே இருந்து தண்ணி சொட்டுது. ஸோ உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான இடம். இந்த இடம் மட்டும் சன்லைட் வருது. மேலே ஒரு ஹோல் மாதிரி. இதுதான் அந்த முருகனோட கோவில். Transylvania. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது கோயிலுக்குன்னே வந்து அமைஞ்ச ஒரு இடம் மாதிரி இருக்கு. Isn't it? Very beautiful, very beautiful. ரொம்ப நல்லா இருக்கு. இதை செலக்ட் பண்ணாங்க பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம்.
வாத்தியார் சும்மாவே இருக்க மாட்டேன்றாரு. குசும்பு பாருங்களேன், கோயிலை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அட. ஆ, அடுத்த இடங்களுக்கும் போவோம். நல்ல திருப்தியாக இருந்துச்சு. இன்னொரு கோயிலும் பார்ப்போம் வாங்க. இங்கேயே இல்லைங்க, கோலாலம்பூர் டவுனில். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு 13-14 கிலோமீட்டர் வந்துட்டோம் இந்த கோயிலுக்கு. திரும்ப நம்ம கோலாலம்பூர் போக போகிறோம். அது வந்து சிட்டிக்கு உள்ளே தான் இருக்குது. வாங்க. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். மிகவும் அருமை. அதான் நம்ம வந்து எப்பவுமே மதங்களையும் மற்ற விஷயங்களையும் நினச்சிக்கிட்டு எந்த இடத்துக்கும் போகிறதில்ல. நம்ம நினைக்கிறது வந்து வரலாற்று சின்னங்களையும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணமாக இருக்குது. ஸோ அதன்படி இது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு மலேசியாவுக்குள்ள மதசார்பற்று எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். ஓகேங்க, அழகான அருமையான இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புவோம். இப்போ உங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அது ஷேடிங் போட்டுருக்காங்களே ப்ளூ கலர்ல. ஆமா ஆமா. அது என்ன, அது என்னன்னா நம்மளோட சில பேர் இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு தாடியை ஓரம் கட்டிட்டு படம் எடுப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இடத்துல எடுக்க முடியாது, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகுது ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பீடிங், ஏன்னா இங்க ஹைவேனால ஸ்பீடிங் தான் பண்ணுவானுங்க. அதனால வந்து மக்கள் வந்து இங்க நிக்க விழா வைக்கிறதுக்கு அது ஒரு 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 எப்படின்னா கர்டன் மாதிரி. அதே சமயத்துல வந்து நடுவுலயும் இருக்கு இதே மாதிரி. நான் அப்புறம் சொல்றேன். சொன்னேன் இதெல்லாம் மண் சரிவுகள், அதுக்காக அந்த சிமெண்ட் போட்டு மலிப்பி வச்சிருக்காங்க பாருங்க. மண் சரிவுகள் ரொம்ப சான்ஸ் இருக்குங்க, ஏன்னா இங்க மழை வந்து கூட. இதுதானே ட்ராபிக்கல் கிளைமேட். அப்ப மழை வந்து வருஷம் பூரா இருக்கு. இதெல்லாம் தான் நல்ல செழிப்பான நாடு இல்லைன்னு சொல்ல. ஸோ இது மண் சரிவை தடுக்கிறதுக்காக போடப்பட்டது. ஓகே ஓகே ஓகே. நல்ல செழிப்பான ஊர். அப்படி இருந்தால் அந்த மழை, அந்த ரெயின்ஃபால் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஏன்னா இது நேச்சர், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இந்த மண் சரிவுகளுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ பார்த்து தான் சில இடத்துல வந்து நம்ம ரெசிடென்ட் ஹைரைஸ் வாங்குறாந்தா நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மலேசியாவில் வந்து அது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா அடுக்குமாடி வீடு வாங்குறது. அது வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு மஸ் பாய் ப்ராப்பர்ட்டினா மிடில் கிளாஸ் வாங்குவாங்க. சிலவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ், அதாவது ஹை எண்ட் கொண்டு வருவாங்கள்ல, ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன்லாம். அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஒதுக்குப்புறமா தனிமையெல்லாம் கட்டுவாங்க. அப்போ நம்ம பார்க்கணும். பாருங்க, அங்கே பாருங்க அந்த மண் சரிவு பாருங்க, மேலே பாருங்க. இதில் அவ்வளோ மண் சரிவு வந்து பாறை அளவில் கட் பண்ணிடுச்சு. பாறையில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஹை ரைஸ் கொண்டு வரதுல அடுக்குமாடி வீடுகள் வாங்குறது போது இடத்த பார்த்து வாங்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு. ஹைலைன் டவர் இன்சிடென்ட் கேட்டீங்கன்னா 1996ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 1995-96ல அது 2 டவர், ஒரு டவர் வந்து யாருமே உயிர் பறிக்கல. அது நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு சவாலாக இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் நடத்தும் போது இந்த நாட்டுல வந்து ஒரு முழுமையான ஒரு ஏஜென்சி இல்லை. எப்படின்னா இந்த சிச்சுவேஷன் எப்படி வந்து நம்ம வந்து கையாளுவது. அந்த இன்சிடென்ட் பிறகுதான் மலேசியாவில் வந்து ஒரு ஏஜென்சி உருவாக்குனாங்க, நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கட்மான். அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து
மெம்பராக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த ஏஜென்சி மூலியமா தான் மற்ற ஏஜென்சி வந்து ஒன்று கூடி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த இடம் வந்துட்டாங்க. இந்த இடம் வந்து கோலாலம்பூர் சிட்டிக்குள்ள தான் செந்தூர் பாலதண்டாயுதபாணி திருக்கோயில். ஸோ இதோட வெளிப்பக்கம் இதுதான். இப்போ வந்து கோயில் நட சாத்தியிருக்காங்க, அதனால நேராக சாமியை பார்க்க முடியாது. நம்ம சைடில் ஒரு கேட் இருக்கு, அது வழியே உள்ள வந்திருக்கோம். இப்போ எதிரில் நமக்கு தெரியறது தான் ஒரு பிள்ளையார் கோயில். இந்த கோயிலை கட்டினது வந்து நம்ம ஊர் செட்டியார்கள், அதாவது நகரத்தார்னு சொல்லுவோம் இல்லையா, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், அவங்க கட்டின கோயில் இது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த பக்கம் வந்து செட்டில் ஆனவங்கன்றதுனால 1893 கட்டியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இங்கே கட்டப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, பெனாங்கில் ஒரு கோயில் இருக்கு, சிங்கப்பூரில் ஒரு கோயில் இருக்கு, அதாவது இந்த செட்டியார்கள் கட்டின கோயில். இந்த பெனாங், சிங்கப்பூர், கோலாலம்பூர் இந்த 3 நகரத்துலேயும் இருக்கிற தண்டாயுதபாணி ஆலயங்களுக்காக வெள்ளி ரதம் செய்யணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து 3 வெள்ளி ரதங்களை செஞ்சு கொண்டு வந்தாங்க. 75 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த வெள்ளி ரதங்கள் இங்கே கொண்டு வந்து அப்போலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்குன்னு சொந்தமாக ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. இந்த கல்யாண மண்டபம் ரொம்பவும் ராசியான ஒரு கல்யாண மண்டபம். ஒரு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 400 கல்யாணமாவது இங்கே நடக்குது. மலேசியா முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெருமையாகவும் ராசியாகவும் நினைக்கிறாங்க. இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்காக கட்டிட கலைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, என்ன அந்த செட்டிநாட்டு ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு வித்தியாசமான விஷயம். பாருங்களேன், ஷைனிங் இங்கே தெரியுது பாருங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அவங்களோட ஃபேவரட் டிசைன். இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த செட்டிநாடு ஆர்கிடெக்சர்ன்றதே கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. இந்த சுவர்கள் எல்லாம் இப்போ மாதிரி சிமெண்ட்டு அதிலெல்லாம் கட்டினது இல்லை, பழைய காலத்து சுண்ணாம்பில் கட்டப்பட்டது. ஆக்சுவலாக சுண்ணாம்பு பவுடர் நல்லா ஜலிச்சு எடுத்து அது கூட முட்டை வெள்ளக்கருவையும் கருப்பட்டியும் சேர்ந்து கலந்து புளிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் புளிக்க வச்சு அதை எடுத்து கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அதை முட்டை பாலிஷ் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த ஷைனிங் வருதுன்னுவாங்க. இதோட அழகே அழகுதான். சீலிங் பாருங்க என்ன பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த சைட்ல வெண்டிலேஷன்ஸ் ரொம்ப அழகுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நாளைக்கு கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கதவுகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் தேக்கு மரத்தில் பண்ண கதவுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்நிய மண்ணில் வந்து கூட நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம அதே கட்டடக்கலையை இன்னும் பாதுகாக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லலாம். ஃபுட் டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்க. மாப்பிள்ளை கார் நிற்குது. ஓகே, இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்குவோம். அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கேபி. பாய். இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நம்ம சார்பாக. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய்.